வணக்கம் ரகுலே, நான் உங்கள் சக்தி. நம்ம ஊருக்கு மேலே வந்து மீன் பிடிக்கிறதா சொன்னாங்க. மீன் பிடிக்கிறதுன்னு சொன்னோடனே நம்மளுக்கு ஒரே ஆர்வமாகி போச்சு. மீன் பிடிக்கிறத பார்க்க போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி ஓடிட்டேன். அங்கே போய் பார்த்தா மோட்டரை வச்சு தண்ணியில் ஃபுல்லாக அடித்து காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணதில் ஒரு பக்கம் வந்து தண்ணி ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. அதில் வந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக கண்டங்க, வெறும் கட்லா கண்டையாக கிடந்தது. எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் ஒவ்வொன்றா பிடிச்சி தூக்கி போடுறாங்க. தூக்கி போடுற பார்க்க எனக்கு ஒரே ஆசைங்க, நம்மளும் இறங்கிடுவோமா அப்படின்னு. நம்ம இறங்கக்கூடாது, ஏன்னா ஏலத்துக்கு விட்டாங்க மீனில். அதனால் அவங்க ஏலம் வாங்கினவங்க தான் பிடிப்பாங்க. நம்ம இறங்கணும்னா 4 சார்ஜ் தருவாங்க. அதனால் நம்ம போகலை. நான் வீடியோ மட்டும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கிற டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா அவர் பிடிச்சி பெட்டியில் போட ஆரம்பிச்சிட்டாரு. மீன் எடுத்து போடுறவருக்கு ஒரே சந்தோஷம், நம்மளை வீடியோ எடுக்கிறாங்களே அப்படின்னு. போஸ்ட் கொடுத்துட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தார். வீடியோ எடுத்துகிட்டு அந்த பக்கம் போகிறேன். எங்கள் பெரியம்மாவும் விறகு வெட்ட வந்திருக்காங்க. விறகு வெட்டாமல் மீன் பிடிக்கிற வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எவ்வளோ கிடக்குன்னு வாய போடுங்க. இந்த இங்கே பாருங்க கெண்டை வரிமா அம்பிட்டேன். எல்லாமே இங்கே தான் பெரியமா கிடக்கு. மீன் ஃபுல்லாமே இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்க, கெண்டை ஜிலேபி. ஏதோ ஊருக்கு கிளம்புன மாதிரி பயணம் போகிறாங்க. அம்பிட்டு போயிடுறேன் அப்படித்தான் இருக்கு. பாருங்க, அம்பிட்டு வரிசையா லைன் கட்டி போகுது. லைன் கட்டிட்டு போறாங்க வாட்டில். ஒரே மீன் வேட்டவே. இப்பெல்லாம் நான் பார்த்தது இல்லை. மீன் பிடிக்கலாம் வாங்க. வருங்க அதானே அச்சு வருங்க. துர்க்கைக்கு ஒரு அடி விட்டுச்சாங்க. துர்க்கை அதோட மீன் புது தூண்டு அடுத்த பெரியவன் இங்கே வாங்க. இங்கே பாருங்க எப்படி மீன் குதிக்குதுன்னு. வலை இழுத்துக்கிட்டே வர மீன் நெருக்கத்தில் மீன் ஃபுல்லாக சாக ஆரம்பிச்சிருச்சு. இல்லை வாங்க வாங்க. நிறைய எதிர்பார்த்து பாடு பார்த்து எடுத்துங்க. ஏய் மேக்கரே தள்ளி வா நினைக்கிறேன். மீன் வந்து கட்டிடுவா. பெரிய ஒரு புனியை பொறுத்துட்டு கட்டி சிக்கா இருக்குமா சிக்கா அது அவளை வலை வாங்கிட்டு
வந்து வளர வாங்கிங்களா உள்ள கிடக்கு வரணும் தண்ணி ஆகணும் இருக்கு வீடையும் பாதி இடத்து நெரிசல் தாங்காமல் காயுது. அப்படியே ஓடி புரியுதா? எப்படி நான் வாங்கிறேன் பிடிச்சிக்கிறேன் நடுவுல பிடிக்கிறேன்டா. எங்கடா பிடிக்கிறேன்? என்னடா அது ஒரு ட்ரெயினரே 60 தூக்கி 70